ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு சைடிஷ் பார்க்க போகிறோம். ஒரு முட்டையில் ஒரு தொக்கு ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஸ்டவ்வில் ஒரு வடை சட்டி வச்சுக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். நல்லா வதங்கட்டும். அனல் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. அப்போ தான் ஒரு கிரேவி மாதிரி ஒரு தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரா ஸ்மெல் போகிற வரையிலும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜ் வரப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். அப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரையில் வதக்கிட்டு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த ஆயிலெலாம் மேலே அப்படியே வருது பிரிஞ்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சு நான் 2 முட்டை இன்றைக்கி உடச்சி ஊற்றுறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கிளறக்கூடாது. உடனே நீங்கள் கிளறினீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா கிளறிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு பாருங்கள், சிம்மில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே கிளறி விடலாம். அப்படியே முட்டையை அப்படியே திருப்பி போட்டு கிளறி விட்டு அப்படியே உடச்சி விட்டு எல்லாம் ஒன்றா அந்த தொக்கோடு போட்டு நல்லா குத்தி விட்டு கிளறிக்கலாம். சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக இறக்குற டைமில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இறக்குற டைமில் மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா போதும். கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பேச்சுலருக்குலாம் ஒரு ஈஸியான ஒரு இது, டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் சப்பாத்தியில் ரோல் பண்ணி தரலாம், சாப்பிடுவாங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சப்பாத்தியோட. நான் இன்றைக்கி ஒரு சாஃப்டான ஒரு லேயர் சப்பாத்தியோட எக்கு தொக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக எக்கு தொக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு.